போடா லூசு. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வணக்கம் சார். நம்ம பாக்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு விரைந்திருக்கிறார். ஹெலிகாப்டர் மூலமாக விரைந்திருக்கிறார். அவர் பாக்குறோம் அவருக்கு இருபுறமும் திருச்சியில் பிரம்மாண்ட வரவேற்பு. மக்கள், அதிமுக தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள், அப்புறம் பொதுமக்களும் பெருந்திரளாக வரவேற்றனர். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்துல தரையிறங்க இருக்கிறார். மன் கி பாத் நிகழ்ச்சியும் முடித்திருக்கிறார். பிரிட்டன் பயணத்தையும் முடித்து, மாலத்தீவு பயணத்தையும் முடித்து, பேக்கர் ஷெட்யூலுக்கு மத்தியில ராஜேந்திர சோழனை கொண்டாட வருகிறார். உங்களுடைய பார்வை? நிச்சயமாக நாம் சென்ற முறை இதை பார்த்தோம். அதாவது ஒரு தமிழகத்திற்கு ஒரு உணர்ச்சிகரமான நாள் அப்படின்னே இதை சொல்ல முடியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒரு மாபெரும் ஒரு அரச கட்டமைப்பை கொண்ட, கடல் வழி வணிகத்தில் சிறந்த நிர்வாக முறைகளை கொண்ட ஒரு பேராட்சியை கொடுத்த ஒரு மன்னர் குடும்பங்கள் அந்த சோழ பரம்பரையா வந்திருக்கு. இது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை மிகு, அடையாளம் மிகு அரசாட்சியை கொடுத்த ஒரு பரம்பரையாகவும் அது இருக்கு. அப்ப அதிலிருந்து வந்த ஒரு மன்னரை, அவரை இந்தியா முழுக்க, உலகம், சர்வதேசமே கொண்டாடும் அளவிற்கு பிரதமர் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஒட்டி நடக்கிற 1000வது அவருடைய வெற்றி நினைவுகளை சீர்தூக்கி பாக்குற மாதிரி அவருக்கு காயின் வெளியிட்டு, அவருக்கு அந்த கிழக்காசிய நாடுகளை அவை வென்றதை தன்னுடைய இந்தியாவின் உன்னதமான நிகழ்வுகளாக அவர் தூக்கி பிடித்து கொண்டாடுவதற்கு தமிழகத்தின் தெருக்களில் அவர் இறங்கி வருவது இது சர்வதேச அளவுல தமிழகத்திற்கும், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த சோழ மண்டல பகுதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட ராஜ்யங்களை அமைத்திருக்கிறோம், நம்முடைய நிர்வாக முறை எப்படி, நம்முடைய ஆட்சி சுயாட்சியை நடத்தக்கூடிய வல்லமை நம்மிடம் எப்படி இருந்தது, அதையெல்லாம் உலகத்துக்கே பறைசாற்றும் விதமாக நடந்துக்கிறது நாட்டுக்கே பெருமை. இந்த நிகழ்வு தமிழகத்தின் வரலாற்றில் மட்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே ஒரு மைல்கல் நிகழ்வு. கேக்குதா? அதான் இப்ப நீங்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன் போன்ற ஒரு மாபெரும் ஆளுமை, கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த ஒரு தென்னிந்தியாவிற்கு மேலே கங்கை வரை சென்று அதுல கங்கையை எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு கொண்டு ஒரு ஒருங்கிணைந்த பாரதம் என்கிற ஒரு உன்னத லட்சியத்தை முன்னெடுத்த ஒரு வீரனாக திகழ்ந்தவர். வணிகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்க இருக்கக்கூடிய கிழக்காசிய தீவுகள் முதற்கொண்டு அனைத்தையும் கைப்பற்றி அதில் இந்திய தமிழக வணிகர்களை சிறப்பாக கோலோச்சத்துக்கு ஏற்பாடுகளை செய்தவர். மாபெரும் கோவில்களை, மாபெரும் நிர்வாக முறைகளை இங்கே அமைத்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். சமய நல்லிணக்கம்ங்கிற விஷயத்துல இந்திய பாரதிய லட்சியத்தில் ஊறிய பௌத்த சமண மதங்களுக்கும் இதர மதங்களுக்கும் ஒரே போல பாகுபாடு காட்டாம இருந்த ஒரு பெரிய பேராட்சியை வழங்கியவர். அவருடைய நிகழ்வுக்கு பிரதமர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நிச்சயமாக நம்ம எல்லாருமே இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய நாள். இது தீபாவளி, பொங்கல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல கொண்டாடப்படுதோ அதே போன்ற ஒரு பண்டிகையாக கொண்டாட வேண்டியதா நான் பாக்குறேன். கண்டிப்பா. இதுல நம்ம பாக்குறோம் கம்போடியா தாய்லாந்துடைய சண்டை பார்க்குறோம். நான் லாஸ்ட் ஒரு 10 நாளா, ஒரு 7-8 நாளா 10 நாளா போயிட்டு இருக்கக்கூடிய மோதலாக போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. அது சோழ சாம்ராஜ்யத்தின் போது அங்கிருந்த நம்ம பார்க்குறோம், அங்கிருந்த அரசாங்கத்தால் அங்கே சோழ இன்ஃப்ளூயன்ஸில் கட்டப்பட்ட சிவன் கோவில், அந்த இடத்துல தான் அதை மையமாக வச்சு தான் அந்த போரே நடந்தது. அதில் தற்போது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது, அந்த இரு நாடுகளும் அமைதிக்கு வந்திருக்காங்க அப்படின்றது. கரெக்டாக 1000வது வருடத்துல ஆடி திருவாதிரை அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இதுல அந்த பக்கம் கம்போடியா தாய்லாந்துன்றது எப்படி இருந்தது, அதுல சோழர்களுடைய பங்கு எப்படின்றத பார்க்குறோம். அங்க ஒரு இருதரப்பு மோதி கொண்ட போது இவர்கள் எப்படி போய் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இருக்க இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு போயட்டிக்கா இல்லையா இது? நிச்சயமாக நீங்க சொல்றது 100% உண்மை. அது என்ன காரணம் அப்படின்னா, நான் பர்சனலா நான் ஃபீல் பண்றது, மோடியினுடைய அந்த உடலுக்குள் ராஜேந்திரனின் ஆவியை புகுந்து விட்டதோ என்று நினைக்கிற அளவுக்கு தான் அது இருக்குது.
இந்த காலகட்டம் வந்து நிச்சயமாக, அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பேரெழுச்சியோடு, அதுவும் மோடியினுடைய மாலத்தீவு விசிட்லாம், ஹலோ, ஆமா, மோடியினுடைய மாலத்தீவு, நீங்க அந்த மாலத்தீவு தான் அந்த முன்னீர் பழந்தீவாயிரம்லாம் சொல்லி சோழர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த பகுதி. அது வந்து நீங்க இந்த பொயட்டிக்னு சொன்ன மாதிரியே அவர் மாலத்தீவை முடிச்சுட்டு மோடியே வந்து ஒரு ராஜேந்திரனை போல தமிழகத்துக்கு நுழைவது போலதான் எனக்கு இருக்கு. அந்த கங்கை வென்று மோடி இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் காசியில ஜெயிச்சார். சோ அந்த கங்கை வென்றுங்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு உதாரணமாகவும் அவர் அதுல விளங்குறார். அதுதான் அதுல உள்ள பியூட்டி. அப்ப அதே போல அந்த அவர் பிரதமர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறார். அதே நாள்ல நீங்க சொல்ற அந்த அமைதி நிகழ்றது வந்து அது கிட்டத்தட்ட அந்த ஏற்கனவே அங்க ஒரு அமைதியை நிலைநாட்டதான் அந்த படையெடுப்பே நிகழுது. ஒரு அங்கு ஏற்படுகிற கலகங்கள், அங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை, ஒரு பெரும் படையெடுப்பு ஏன் நிகழ்கிறது? நிரந்தர அமைதியை உருவாக்குவதே போரின் மிக முக்கியமான யுக்தியா இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு மூர்க்கத்தனமான படைகள் தான் எல்லாத்தையும் அழிக்கும். ஆனா ஆட்சியை நிர்வகிக்க வேண்டிய தன்மைக்காக ஒரு போர் நடத்துறது வந்து அதுல ஒரு ராஜரி. திரு சோழன் கேக்குதா? திரு சோழன் கேக்குதா? am I audible? ஹலோ, கேக்குதா? கேக்குது. அதான், அதாவது மரம் கடிந்த அன்பினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இன்றைய திருநாள்ல பிரதமர் இங்க வந்திருக்க அன்னைக்கு போர்களே இல்லாம அன்பினால் தேசம் வந்து ஒருங்கிணைகிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. நீங்க சொல்ற மாதிரி அது பொயட்டிக்கா தான் இருக்கு. இங்கே நமக்கு ஒரு ஜென்ரலா ஒரு இது இருக்கும்ல சார், நம்ம வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ் மீதான பற்று அப்படின்றது ஒரு தரப்பு எப்பவுமே ஏத்துப்பாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு விமர்சனம் வந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறது, சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, பணம் தருவதில்லை, நிதி தருவதில்லை, திட்டங்களில் புறக்கணிப்பு, எல்லாம் ஒரு சைடு கும்பிக்கிறாங்க. இங்கிருந்து வரியை வாங்கி கொண்டு அங்க போறாங்க. அவர் வந்து தமிழை அழிக்கத்தான் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு 2017 இருந்து நம்ம பார்க்குறோம். அதிகமாகவே விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தமிழ்நாடு ஷேர் பண்ணு இது போன்ற தகவல்கள் இதெல்லாம் வரதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க பிரதமருடைய தமிழ் பற்று அப்படின்றது அதை வேலிடேட் பண்றதுக்கான இன்னும் விஷயங்கள் இந்த விஷயமா இருக்குமா? உங்களுடைய பார்வை என்ன? பிரதமர் ஒரு குஜராத்தியான நரேந்திர மோடி அவருடைய தமிழ் மீதான பாசம், பிணைப்பு எப்படி இருக்கு? நிச்சயமாக சார், நிச்சயமா. அதாவது மோடி வந்து முதலில் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்ல விரும்புற விஷயம், அவர் துவக்கத்தில் இருந்தே அவர் தமிழ் மீது, இந்த தமிழர் மீது கொண்டிருக்கிற பற்றுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமா நான் பாக்குறது, அவர் வந்து நான் ஹிந்தி ஸ்டேட்டை சேர்ந்தவன், நான் வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவன். அது மட்டும் அல்லாமல் நீங்க இந்த இவரையே வந்து ராஜேந்திர சோழனையே பஞ்ச திராவிடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு. அது வந்து நீங்க அந்த மகாராஷ்டிரால கிடைத்த கல்வெட்டுகள் பகுதியிலே கிடைச்சிருக்கு. அதாவது பஞ்ச திராவிடாதிபதி அப்படி என்றால் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளம் என்று தனியாக ஒருங்கிணைந்த தமிழகம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழகம் இது 5 நிலப்பகுதியும் சேர்ந்தது பஞ்ச திராவிடம் என்று அழைத்தார்கள். அப்ப இதனுடைய அதிபதியாக இருந்தவராக ராஜேந்திரனை வந்து ஒரு நோக்கத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப அப்படி பாக்குற போது மோடி வந்து தமிழை வந்து பிரதமர் வந்து தமிழை வந்து வெறுமனே தமிழ்நாட்டிற்குள் சுருக்கி பார்க்கவில்லை. அவர் வந்து அந்த தமிழ் என்கிற மொழிக்கு வந்து ஒரு பேன், ஒரு மைய முழு இந்தியாவுக்கும் உரியதான பாரதத்தில் தோன்றிய இணையற்ற மொழியாக நீங்க வந்து அந்த சமஸ்கிருதத்திற்கு அந்த 2 கண்கள் என்று சொல்கிற அளவிற்கு அதை தூக்கி பிடிக்கிறார். அந்த அளவுக்கு அதுல இலக்கண சுவைகள் இருக்கு, இது தனித்த கூறுகள் இதுல இருக்கு. அப்ப வந்து தமிழ் வந்து வெறுமனே இங்கிருந்து உருவானதில்லை. ஏன்னா நீங்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்து மறைந்த திரு கருணாநிதி அவர்களே ஐராவதம் மகாதேவன் போன்ற பேரறிஞர்களை வைத்து நிறுவ நினைத்தது என்ன? சிந்து சமவெளியில் தமிழ் நாகரிகம் இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய எழுத்துக்களில் தமிழ் கூறுகள் இருக்கிறது, அந்த புரோட்டோ தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி தமிழ் வந்து அதனுடைய வடிவம் அங்கே இருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க தமிழ் புராணங்கள் அப்படி அதுல இலக்கியங்கள்லயும் நிறைய வந்து தோராபதி துவாரகை மூழ்கியவுடன் அகத்தியர் 14 வேலியரையும் கூட்டிக்கிட்டு அவர் புதிய மலை தோன்றி வந்துட்டாரு, அகத்தியரால் சிவபெருமானால் தமிழ் வழங்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. அது நம்முடைய தொடர்ச்சியாக 2000 வருட மரபுல சொல்லப்பட்டு கொண்டே வந்திருக்கு. இந்த 14 வேலியை கூட்டிக்கிட்டு ஒரு அகத்தியர் வந்து தென்னாடு போந்தது. அது தொடர்ச்சியா சங்க பாடல இருக்கு. ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல கூட அதனுடைய ட்ரேஸ பார்க்க முடியுது. அப்படின்னா அப்ப அங்கிருந்து தோராவதி முழுங்கியது அப்படி என்று சொன்னாலே அது குஜராத்தினுடைய பகுதிக்கு வந்து விடுது. அப்ப எங்கேயோ அதுல வந்து பிரதமரை பொறுத்த வரைக்கும் தமிழர் என்று பேசுகிற போது அவர் ஆழ் மனசுக்குள் ஒரு ஒளி பெறுகிறது. அதற்குள் அவருக்கு எங்கேயோ ஒரு தெளிவான வரலாற்று உணர்ச்சி அதுக்குள்ள இருக்கிறத நான் பாக்குறேன். அவர் அதே போல அவர் இந்திய மொழிகள் எல்லாவற்றையுமே ஒன்னாதான் பாக்குறாரு. அவர் வந்து ஹிந்தி பெருசு, இந்த மொழி சின்னது, சமஸ்கிருதம் பெருசு, இந்த மொழி சின்னது என்கிற பாகுபாடே அவர்கிட்ட இல்லை. மொழி உணர்ச்சி எங்கே இருந்தாலும் அது வந்து பாரதிய கலாச்சாரத்தின் மிக முக்கியமான கூறு.
நீங்கள் வந்து இந்த மொழியை தூக்கி பிடிப்பது என்பதே இங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை தூக்கி பிடிப்பது போலதான், இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை தூக்கி பிடிப்பது போலதான். அப்ப அப்படி இருக்கிற போது அவர் தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது பாருங்க. அவர் காசியில போய் தமிழ்ச்சங்கம் நடத்த வேண்டிய தேவை இருக்கு. அவருக்கு எந்த இந்திய பிரதமர் செஞ்சிருக்காரு? எந்த இந்திய பிரதமர் இந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்? நேரு பெரிய பண்டிட்னு சொன்னாங்க, அவர் இப்படி மதித்திருக்கிறாரா? இல்ல இந்திரா காந்தியோ இல்ல யார் தமிழர்களால் தூக்கி ஒவ்வொரு முறையும் கொண்டாடப்பட்ட காங்கிரஸ் பிரதமர்கள் யாராவது செய்திருக்கக்கூடிய நோக்கம் இருந்திருக்கிறதா? காசியில போய் தமிழ்ச்சங்கம் நடத்தி அங்கே தமிழ் பெருமைகளை சொல்லி தமிழர்களை கொண்டாட அங்க இருக்கக்கூடிய பிரதமர் முதலமைச்சர் எல்லாரையும் கூடி அதை போட்டுனாங்க. தமிழர்களை மாலை போட்டு காலை கழுவி கூப்பிடாத குறையா கூப்பிட்டு எவ்வளவு பெரிய வரவேற்பு நடந்துச்சு அங்க. சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமும் அதே போல பாரதிக்கு அவர் செய்த பேர்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழ் இருக்கையை உருவாக்கியது. உலகம் முழுக்க செல்கிற இடத்தெல்லாம் திருக்குறளை பேசுறார். லடாக்ல மோடி பேசுகிற போது அங்கு ஒரு உச்சகட்டமான நிலையில் ராணுவத்திற்கு போதிக்கிற போது அவர் குரலில் இருந்து இந்த மரபான குரலை வந்து எடுத்து சொல்லி எப்படி ஒரு ராணுவம் இருக்க வேண்டும் என்கிற உதாரணத்தை சொல்கிறார். அப்ப அந்த இடத்துல அதை பேசணுங்கிற அவருக்கு தேவை இருக்கா? அப்புறம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறார் மோடி. அவர் இதை பிரித்து பார்க்கக்கூடிய இது இடதுகை இது வலதுகை என்கிற நோக்கமே அங்க இல்ல. அப்ப அவர் அதே போல நிதி கொடுக்கிறது வந்து நிர்வாக ரீதியா இருக்கிறது. இன்னைக்கு நேத்தி கூட சொல்லியிருக்காரு, இதுக்கு காங்கிரஸை விட 3 மடங்கு அதிகமான நிதிகளை தமிழகத்திற்காக வழங்கியிருந்த 10 வருஷம் தமிழகத்தின் பொற்காலம் சொல்லியிருக்காரு. உண்மை. நீங்க வந்து இந்த தமிழகத்திற்கு கொடுத்திருக்க சாலைகளை பாருங்க, இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்திருக்க நிதிகளை பாருங்க, அது அப்படியே யூபிஏ கவர்மெண்டோட ஒப்பிட்டா யாரும் நேர்மையாக ஒற்றுக்கொள்வார்கள் மோடி எவ்வளவு செஞ்சிருக்காரு. இத்தனை முறை தமிழகத்தை தன்னுடைய சொந்த மாநிலம் போல குஜராத் போல ஒரு திரும்ப வந்த பகுதி தமிழகம். நம்ம வந்து ஒரு நீங்க லாஸ்ட் 2024 தேர்தலில் பாருங்க எவ்வளவு ரோட் ஷோ பண்ணாரு. அப்ப இந்த மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு, நமக்கு வந்து இங்க வெற்றி பெறுகிறோம் தோல்வி இருக்கிறோம் அரசியல் ரீதியாக என்பது வேறு, தார்மீக ரீதியாக இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு மோடியின் காலத்திற்கு பிறகு மோடி எப்படி பேசப்படுவார் என்பது என் கண் முன்னால் தெரிகிறது. அதை நான் கணிக்கிறேன். அவர் தமிழகத்தை சேர்ந்த பிரதமர் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருக்கிறது. நேர்மையான மனிதர்கள் தன் நெஞ்சத்தை தொட்டு அதை உணர்ந்து கொள்வார்கள். அப்ப வந்து நீங்க அந்த தமிழ் மீது தமிழர் மீது மோடிக்கு இருக்கக்கூடிய அன்பு என்பது மிக மிக உண்மையானது, நேர்மையானது. அதுல சந்தேகமே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் இன்னும் மோடியை நெருங்கி போகணும், அவருக்கு மோடியின் கரங்களை இறுகப்படுத்திக் கொள்வது, அவரை வலுப்படுத்துவது, தமிழர்களின் அரசியல் வாழ்க்கையில் 100 ஆண்டுகளில் கிடைக்காத வெற்றி அவர்களுக்கு மீண்டும் கிடைக்குங்கிறதா என்னுடைய புரிதல். அத அவர் மனம் திறந்து வர நீங்க உங்க கைகளை அங்கே கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே, நம்ம பார்க்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் சென்றடைந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சில வினாடிகளில் பார்க்குறோம் அவர் ஹெலிகாப்டர் வந்து இறங்க இருக்கிறார். இருபுறமும் கொடி கம்பத்தில் ஏகப்பட்ட கட்சிகளின் கொடி, சொன்னால் வியக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது. பாஜக கொடிகள் அதிக அளவில் இருக்கிறது. அடுத்ததாக அதிமுகவின் கொடிகள், கூட்டணி கட்சியான அதிமுகவின் கொடிகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்குறோம் அமமுகவோட கொடிகளும் இருக்கிறது. கூடவே விசிகாவின் கொடிகளும் இருக்கிறது. இன்றைய பிரதமருடைய இந்த நிகழ்வில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்கிறது உறுதியாக இருக்கிறது. அவரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார், அவருடைய தொகுதியும் கூட. சார், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, 1012 பார்க்குறோம் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த உச்ச பதவிக்கு வருகிறார் ராஜேந்திர சோழன். தனது தந்தையான ராஜராஜ சோழன் வந்து அந்த தலைமை பதவியில் மன்னராக இருக்கும்போதே இணை மன்னராகிறார் 1012. கரெக்டாக ஒரு 1000 வருஷம் தள்ளி வரும்போது 2012 பார்க்குறோம் திரு நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வர் அப்படின்ற இதுலேருந்து அந்தஸ்துலேருந்து உயர்கிறார். அதிலிருந்து பார்க்குறோம் அவர் வந்து தேசிய அளவில் முன்னிறுத்தப்படுகிறார். 13 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். 14 பிரதமராகிறார். 1000 வருஷம் கேப். அன்று ராஜேந்திர சோழன் வந்து கங்கையை கொண்டார், கடாரத்தை கொண்டார், ஸ்ரீவிஜயம் வரைக்கும் போயிட்டு வந்து போனதை பார்க்குறோம். அப்படி போர்களை வென்று நாட்டை விஸ்தாரம் படுத்தினார். இன்னைக்கு 1000 வருடம் கழிச்சு மோடி அவர்கள் அவரை கொண்டாட வருகிறார். இரு ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை, மோடியுடைய அரசாங்கம் நிர்வாகத்தினுடைய ராஜேந்திர சோழனுடைய நிர்வாகத்தினுடைய இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? நீங்க ரொம்ப 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 சிறப்பா அதை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்க. அதாவது 1012 கரெக்ட் அவர் வந்து கோர் ஏஜென்ட் ஆயிட்டார். அதே போல 1014 வருடம் தான் ராஜராஜ சோழன் அவர் தந்தையார் வந்து மறைகிறார். அதுல இருந்தே அவர் வந்து மன்னர் போலதான். அதே போலதான் நீங்க சொல்ற மாதிரி 2014 வந்து மோடி இங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார்.
அதுக்கு நீங்க அப்படி துல்லியமா இருக்கு நீங்க சொல்றது. அதே போல அப்ப வந்து இந்த நிகழ்வு அவர் வந்து தன்னுடைய 10 வருடம் இந்த 11 வருட ஆட்சிக்கு பிறகு அவர் இங்கே வருவது, நீங்க அதற்குள் அவர் உலகம் முழுக்க கடல் கடந்து இப்ப ராஜேந்திர சோழனாலும் செல்ல முடியாத பகுதிகளுக்கெல்லாம் ஓடி போயிட்டு வந்தார் பிரதமர் மோடி. அப்ப இந்த 1000 வருடத்திற்கு பிறகு அந்த ஒரு மாபெரும் மன்னர்களின் தமிழ் கனவு இந்திய கனவு, அது ஒரு பாரதிய கனவு தான் பாக்குறேன். ஏன்னா அதுல என்ன கங்கையில போய் என் தண்ணி எடுத்து வந்து இங்க வைக்கணும். சோ ஒருங்கிணைந்த இந்தியாவினுடைய ஒரு கனவு தான் அது. அந்த கனவினை 1000 வருஷத்துக்கு அப்புறம் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பிரதமராக மோடி இருக்கிறாருங்கிறது இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். இது வந்து வெறுமனே ஒரு தொடர் அதை ஒட்டி அதே போல இருக்குதுன்னு பாக்குற ஒரு நிகழ்வு அல்ல இது. இதுல வந்து ரத்தமும் சதையுமாக உணர்ச்சி இருக்கிறது, அது இந்த நாட்டினுடைய பக்தி இருக்கிறது, இந்த நாட்டினுடைய பண்பாடு இருக்கிறது, நாட்டினுடைய கலாச்சாரம் இருக்கிறது. நீங்க வந்து ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய படையெடுப்பு நான் முன்பே சொன்னது போல அது மிகுந்த ஆய்வுக்குரியது. அதுக்கு என்ன காரணம் சொல்றோம் அப்படின்னா, ஏன் கங்கை வரை அவர் செல்ல வேண்டும் அப்படிங்கிற காரணம் சொல்றப்ப அங்க வந்து தொடர்ச்சியாக அப்போதுதான் கஜினியினுடைய படையெடுப்பு ஆரம்பிக்கிறது. அது வந்து சிந்து பகுதிகள், சிந்து மாகாண பகுதிகள், அடுத்து எல்லா மதுரா வரைக்கும் அந்த தாக்குதல் வந்திருக்கு. நீங்க வந்து கஜினி எங்கே தாக்குதல் நடத்துறாரோ அதே மதுராவுக்கு ராஜேந்திர சோழனும் தன்னுடைய படையோடு போகிறார். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இந்து மன்னர்களின் கூட்டமைப்பு வந்து ஒன்று உருவானது. அது போஜராஜன், சத்யாசிரியன் போன்ற மன்னர்களின் அடிப்படையில் உருவானது. அவர்களை வந்து அவர்களுக்கு பலப்படுத்த அவருடைய நோக்கம் அந்த படையெடுப்புகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்க, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு மாபெரும் படை வரும் என்கிற நோக்கத்தை உறுதிப்பட அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்கு. அதை கே பிள்ளை போன்ற ஆய்வாளர்களே எழுதியிருக்கிறாங்க. வட இந்தியாவிலும் நோக்கம் இருக்கு, ஆனா அது தொடர்ந்து ஆய்வு செய்யப்படல. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மாசுனி தேசம் வரை வந்து அவருடைய மெய்கீர்த்தியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராஜேந்திர சோழனோட பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான வரி ஒண்ணு வருது. அவர் வந்து மாசுனி தேசம் வரை சென்று அவர் வந்து வெற்றி பெற்று வந்தார், அந்த பகுதி வரை சென்றார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த மாசுனி தேசம் என்றால் எது அப்படிங்கிற ஆய்வு நோக்கங்கள் வந்து இன்னைய வரைக்கும் இருக்கு. அந்த மாசுனிங்கிற வார்த்தை வந்து சிந்து பகுதியில் இருந்த அந்த போரஸ் போன்ற மன்னர்கள் வந்து தங்கிய பகுதியில ஒரு மாசுனி என்ற ஒரு பகுதி இருந்தது, அது சிந்து வரை இருக்கிறது, இவருடைய நீட்சி வந்து சிந்து வரை சென்றது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாமனை கோணையும் வெஞ்சின வீரர் பஞ்சப்பள்ளியும் பார்சடை பழனம் மாசுனி தேசமும் அயர்வில் வன்கீர்த்தி ஆதி நகரவில் சந்திரன் தொல்குல அப்படி நீண்டுகிட்டு போகுது அந்த இதுல. அப்ப அந்த மாசுனி தேசம் என்பது எது, பஞ்சப்பள்ளி எது அப்படிங்கிற கேள்வியில மாசுனி என்றால் அது வந்து ஒரே இடத்தில் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அளவில், பகுதியில் தான். அப்படின்னு சிந்து வரை ஏன் அந்த படை போக வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப இதை ஒட்டிய ஆய்வுகளை இனி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா பிரதமருடைய வீழ்ச்சி இன்னும் இந்த சோழ படையெடுப்பு, இந்த சோழ மன்னர்களின் எழுச்சி அது இந்தியா முழுக்க எப்படி இருந்தது என்று ஒரு முழுமையான ஆய்வு நோக்கத்துக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய உதவியை செய்யும். ஒரு இந்து மன்னர்களின் கூட்டமைப்பு என்பது, அதில் சிறப்பாக இருந்த தென்னிந்திய மன்னன் என்பது வந்து நமக்கு இன்னும் பாரதிய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை எப்படி இமயம் முதல் குமரி வரை இருந்தது. நீங்க தமிழ் மன்னர்கள் நீங்க சங்க காலத்திலிருந்து எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இமயத்தில் வில்லை பொறித்தோம், இமயத்தில் புலியை பொறித்தோம், இமயத்தில் கயலை பொறித்தோம் என்றுதான் சொன்னாங்க. ஏன் இமயத்தை போய் பொறிக்கணும்? அப்ப அது தன்னுடையது என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தானே இருந்துச்சு. இன்றைய போல அன்றைக்கு பிரிவினையே இல்லை, அன்றைய போர்கள், அன்றைக்கு எல்லாமே நோக்கம் ஒண்ணுதான். ஒருங்கிணைந்த இந்த நிலத்தை யார் ஆள்வது, இந்த நாவலம் தீவு என்கிற ஜம்பு தீவத்தை யார் வெற்றி பெற்று ஆள்வதுங்கிற நோக்கம் தான் இருந்துச்சு. அது பாண்டியரா இருந்தாலும் சரி, எல்லா மன்னர்களுக்கும் அதுதான் நோக்கம், ஒரு மைய ஆட்சியை உருவாக்குவது, அதுதான் லட்சியம். நமக்கு வேதத்திலிருந்து இருப்பது பாரத கண்டே பரத வர்ஷே அப்படின்ட்டு ஜம்பு தீவுன்றது முதல்ல இருந்து வருது. அது பாரத கண்டம், ஜம்பு தீவுன்றது முதல்ல இருந்து இருக்கு. மிகச்சரிவா சொல்றீங்க. அப்ப இது இந்த நிலப்பரப்பு, இது ஒருங்கிணைந்த நிலம், இது அனைவரும் பாரத தேவியின் புத்திரர்கள் என்கிற பார்வைதான் இருந்துச்சு. அதாவது இமயமும் கங்கையும் எங்கோ ஒரு நிலப்பகுதியில் இருந்ததாக இங்கிருந்த மன்னர்கள் நினைக்கவில்லை, ராஜேந்திரன் முதற்கொண்டு. அது என்னுடைய நிலப்பரப்பில் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அப்ப அந்த எண்ணம் தான் மிக முக்கியமானது. இப்ப எப்படி குஜராத்தில் இருந்து மோடியால் டெல்லியில் பிரதமராக முடியும், ஒருங்கிணைந்த நிலத்தை ஆள முடியுமோ, அன்றைக்கு இருந்த அரசியலில் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படி முயன்றவர்கள் தான் இந்த மன்னர்கள். அதில் தலையாயவர் ராஜேந்திரன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்ப நீங்க அவர் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி 12ல இருந்து 44 வரைக்கும் அவருடைய ஆட்சி பரப்பு வந்து ராஜேந்திரனோட மிகச் சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறாரு. அவருடைய நீர் மேலாண்மை எல்லாம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கு. கடற்படையில் வந்து ஒரு நிகரற்ற ஆளுமையை செலுத்தக்கூடிய, நீங்க குறிப்பா இந்தியா போன்ற 2 பக்கத்திலேயே நீளமான கடற்கரைகள் கொண்ட மிகப்பெரிய வணிக நகரங்களை கொண்ட நாடு. கடல்வழி வணிகம் என்பது வந்து தலையாய ஒரு காலத்துல வந்து கடல்வழி வணிகம் தான் வணிகத்திலே உச்சமானது.
அந்த வணிகத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்பாக செய்த தரப்புகள்ல தமிழகம் தலையாயா இருந்துச்சு. அப்ப அதனுடைய நீட்சியா இவ்வளவு பெரிய கடற்படையை உருவாக்கி சங்க காலத்தில் இருந்த காலத்தை விட மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி விட்டார். இன்று இந்தியாவிலே சிறந்த கடற்படைகள் இருந்த ராஜ்யங்கள்ல தலையாயது சோழ சாம்ராஜ்யம். அது போன்ற கடற்படை ஒரு நம்முடைய வலிமையான ராணுவம் எதை குறிக்கிறது? நம்முடைய பலமான வணிகத்தையும் நமது நல்லாட்சியையும் மக்களின் பாதுகாப்பையும் நமது செல்வத்தையும் குறிக்கிறது. அப்போ இது இன்னைக்கு நம்ம இந்தியா பலமா இருக்கோம், ஆபரேஷன் சிந்தூர் நடத்துறோம், நம்ம இன்னைக்கு நம்மை தாக்கக்கூடிய நாடுகளுக்கு பதிலடி கொடுப்போம், நாம் அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற நோக்கம் இருக்குல்ல, அதனுடைய லட்சிய விதை எங்கேயோ போடப்பட்டது. இவ்வளவு பெரிய ராணுவத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவை, முப்படைகளை உருவாக்க வேண்டிய என்கிற பார்வை அது என்றோ உருவானது. அது இந்த நிலத்திலிருந்து உருவானது. ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் பெரிய உதவியையும் நமக்கு பெரிய விஷனையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் போன்றவர்கள் அது வெறுமனே ஆட்சி நிர்வாகம் மட்டும் இருக்கிறதா? இப்ப ஒரு அரசை மட்டும் நடத்தினால் போதும் என்று இல்லை, அரசை நடத்த வேண்டும், அதே சமயத்துக்கு மக்களின் பக்தியை பெருக்க வேண்டும், மக்களின் பக்திக்கு ஒரு அடையாளத்தை தர வேண்டும். நீங்க அகற்றவே முடியாத கோயில்களை இவ்வளவு தூரம் சோழர்களும் இந்த மன்னர்களும் கட்டலைன்னா இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஒரு பக்கத்துல படையெடுப்புகளாலும் மிகப்பெரிய சூழ்ச்சிகளாலும் இது என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இடித்து தள்ளவே முடியாத அளவுக்கு இங்கே கோயில்கள் இருக்கிறது. எவ்வளவு போர்களுக்கு பிறகும் அது தலை நின்று இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பிரகதீஸ்வரர் ஆலயம் அது எப்படி இதே கங்கை கொண்ட சோழபுரத்துல அது பல தாக்குதலுக்கு உட்பட்டது. மாலிகாவினுடைய தாக்குதலில் மிக முக்கியமாக அந்த பகுதியில் சூறையாடப்பட்டதுக்கான ட்ரேசஸ் எல்லாம் இருக்கு. நீங்க மாலிகாபூர் திருச்சி பகுதிகளை அடித்து விட்டு அவர் அந்த திருப்பட்டூர் அப்புறம் விருத்தாச்சலம் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் செய்து விட்டு அவர் இந்த பகுதி வழியா உள்ள வந்ததுக்கான அது உள்ள சிதம்பரம் போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த பகுதியெல்லாம் அவ்வளவு தாக்குதலுக்கு உட்பட்ட கோயில்கள் இருக்கு. நீங்க ஆதித்த கரிகாலனோட கொலை என்று கிடைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு கூட இருக்குது, அனந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல இன்னைக்கு ஒரு நந்தியை போய் உள்ள பாத்தீங்கன்னா அதனுடைய கழுத்து வெட்டப்பட்டு அது அந்த நந்தியினுடைய அந்த சிலையை மட்டும் தனியா தூக்கி வச்சு மக்கள் வழிபட்டு இருக்காங்க. அவ்வளவு மூக்கறுக்கப்பட்ட சிலைகள், அவ்வளவு இடிக்கப்பட்ட சிலைகள். ஏன் அந்த சிலைகள்லாம் அங்க இடிக்கப்பட்டுச்சு? ஏன் அந்த சிலைகள்லாம் அங்க அப்படி இருக்கு? ஏன் அந்த கோயில்கள்லாம் அப்படி இருக்கு? எல்லாம் தாக்குதலுக்கு உட்பட்ட கோயில்கள். அப்ப இந்த அளவிற்கு இவர்கள் கோயிலையும் பண்பாட்டையும் வளர்க்கவில்லை என்றால் நாம் என்னவாகி இருப்போம் என்றே ஒரு அச்சம் இருக்கிறது அல்லவா இதுல. அப்ப இந்த பக்தி அதாவது வெறுமனே ஆட்சி நிர்வாகம் என்று அல்ல. நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மதசார்பற்றுதான் இருக்காங்க. எல்லா மன்னர்களும் மதசார்பற்றுதான் இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எப்படி நாகப்பட்டினத்துல இந்த ஸ்ரீ விஜயத்துல இருக்கக்கூடிய மன்னன் அந்த அந்த விஜயத்துங்க அந்த மன்னன் இங்கே பௌத்த விகாரத்தை கட்டி அவருக்கு ஆனைமங்கல செப்பேடு என்று ஒன்று வழங்கி சந்திர சூரியன் உள்ளவரை இங்கே பௌத்தத்தை நீ பரப்பலாம் என்று எப்படி தர முடியும் அவங்களால? அங்க மதசார்பற்றவங்க இருந்தாங்கிறது உண்மை. அதே சமயத்திற்கு மக்களிடம் பக்தியை வளர்ப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அதனுடைய நீட்சியாக இருக்கிறத நான் பாக்குறேன். அவர் தன்னுடைய நெற்றியில் திலகத்தை இடுவதிலேயோ அவர் பட்டைய போடுவதிலேயோ இல்ல நாமத்தை இட்டுக் கொள்வதிலோ எந்த விதமான தயக்கத்தையும் காட்டதே இல்லை. அவர் மிக தெளிவாக கோயில்களில் ருத்ராட்சத்தோடு போய் என்ன அடையாளத்தோடு இங்க இந்த அடையாளங்களே புறக்கணிக்கத்தக்கது என்று கேலி பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த அடையாளங்களை எல்லாம் தொடர்ச்சியாக படங்களிலும் எழுத்துக்களிலும் வழியாக கேலி கிண்டல் செய்து கொண்டு இது ஒரு நாகரீக சமுதாயத்திற்கு தேவையற்றது என்ற பிரச்சாரங்கள் இங்கே நடந்து கொண்டிருந்த காலத்தில் மோடியினுடைய எழுச்சி என்பது இன்று எல்லா மக்கள் மனசுலையும் ஆகா நாம் போகிற பாதை நம்முடைய பண்பாடு மிகச் சரியானதுதான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை உண்டு செஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன். ஒரு மன்னன் அது ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன். அவன் மன்னனாதான் பார்க்கப்படுறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக வெற்றியா இருந்தாலும் வாக்களித்து தேர்ந்தெடுத்தாலும் மக்கள் ஒரு ஹீரோவை ஒரு நாயகனை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? ஜனநாயக முறை என்ன அமைப்புல இருந்தாலும் அவங்க தேர்ந்தெடுப்பது ஒரு தலைவனை. அப்ப பிரதமர் மோடியை போன்ற ஒருத்தர் காசியை சரி செய்வதா இருக்கட்டும், அவர் இது போல ராஜேந்திரன் நிகழ்வுக்கு அந்த கோயில்களுக்கு வருவதா இருக்கட்டும், அவர் இந்த பண்பாட்டை அந்த வேரில் இருக்கக்கூடிய பக்தியின் மனத்தோடு தூக்கி பிடிக்கிறார். இது இந்த ஆட்சியை 3 மடங்கு 4 மடங்கு பலப்படுத்தக்கூடிய விஷயம். இது ஆட்சி இந்த அதிகாரத்தை தாண்டி அதனுடைய பண்பாட்டு வேரை தொடக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட தலைவர்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவதே அதிசயம். எஸ் சார். இப்போ நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. நம்ம பார்க்குறோம், பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் தரையிறங்கியிருக்கிறார். அவருடைய விமானம் அவருடைய ஹெலிகாப்டர் தரையிறங்கி இருக்கிறது. பார்க்கிறோம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். பாஜகவின் பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் ஹெலிகாப்டர் இறங்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வெளியே வர இருக்கிறார். அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். அதுவும் நமக்கு
உறுதியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் தரையிறங்கி இருக்கிறார். ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்கி இருக்கிறது. ஸோ சார், நமக்கு இன்னொரு இப்போ படமும் கிடைத்திருக்கிறது. திரு இளையராஜா அவர் வந்து பார்க்கிறோம், அவர் இசை கச்சேரி மேற்கொள்ள இருக்கிறார். ஸோ ஆனால் இவர் நமக்கு கிடைக்கக்கூடிய படம் என்னன்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் திரு இளையராஜா அவர்கள் வந்தடைந்திருக்கிறார். அவர் அங்கு இருப்பது போன்ற புகைப்படமும் வந்திருக்கிறது. நம்ம இளையராஜா அவர்கள் இசை கச்சேரி மோடி அவர்கள் முன்னிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் பெருமை பாடக்கூடிய ஸ்தலத்தில் இன்னொரு போயட்டிக்கோ. நிச்சயமாக நீங்க வந்து இளையராஜா போன்ற ஒரு சத்தியத்தின் மகனாக அவர் வந்து தமிழ்நாட்டுல நீண்ட காலமாக விளங்குகிறார். தன் மனதில் பட்டதை தன் மகனில் ஆன்மீக ரீதியாக தன்னுடைய உள்ளொளியால் அனைத்தையும் கண்டு கொண்ட ஒரு மாமனிதர். அவர் வந்து மோடி போன்ற ஒரு தலைவரை வந்து உணர்ந்து கொண்டது, அவருடைய அவருடைய வீச்சை புரிந்து கொண்டது. அது வந்து பெரிய ஆச்சரியமானது ஒண்ணு, அதே சமயத்துக்கு வந்து அவசியமான ஒன்றும் கூட. இந்த இடத்தில் வந்து இளையராஜா போன்ற ஒரு சிவபக்தன், அவர் ஏற்கனவே தன்னுடைய நான் சிவபுரத்தில் இருந்து வந்தவன் என்று பொருள் கொண்ட பாடல்கள் எல்லாம் கூட பாடியிருக்கிறார். ஒரு ஆழமான சிவபக்தியை கொண்டவர், ரமணாசிரமத்தில் பற்று கொண்டவர். அவர் வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு மோடிக்கு முன்னால இந்த பண்களை கொண்டு பாடுவது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. இது அதனாலதான் சொல்றேன், இது வந்து 1000 ஆண்டுகள் கழித்தாலும் நினைவு கூறத்தக்க நிகழ்வாக இது மாறும், அதுல சந்தேகமே இல்லை. அதுவும் இளையராஜா வந்து ஒரு தமிழ் இசையுடைய ஊற்று எப்படி உருவாயிருக்கு, சங்க காலத்திலிருந்து தமிழ் எப்படி கடந்து வந்திருக்கு, அதனுடைய இசையின் பாதை எப்படி இருக்கு, அதனுடைய மொழியின் வளம் எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு அதனுடைய கடைசி நவீன நீட்சியாக இளையராஜா இருக்கிறார். அவருக்குள் வந்து அவர் திரும்ப திரும்ப இந்த மண்ணை எப்படி பெருமையாக சொல்வார் என்றால், ஞானசம்பந்தர் பிறந்த மண் இது அப்பர் பிறந்த மண் என்று, ஆழ்வார்கள் நாயன்மார்களின் மண் இது. இங்க வந்து இசை வந்து அந்த எழுத்தின் மூல ஊற்றாக உருவானது வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்கோ அப்படிங்கிற பார்வை கொண்டவர். சோ அந்த ஒரு தமிழ் இசையின் பாரம்பரியத்தினுடைய நவீன முகம் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை வந்து பிரதமர் மோடி வந்து அந்த இடத்தில் பங்கு கொள்கிற ஒரு நிகழ்வுல வந்து இது ஒரு 1000 வருஷம் ஆனாலும் திரும்ப நினைவு கூறத்தக்க நிகழ்வாக இது மாறும். அதற்கு இது எல்லாமே அடித்தளம். ஓகே, நம்ம பார்க்குறோம் பிரதமர் மோடி அவர்கள் தரையிறங்கி இருக்கிறார். சோழ கங்கத்தில் ஏரியின் அருகே பார்க்குறோம் ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹெலிபேடிலிருந்து 3 ஹெலிகாப்டர்கள் இறங்கியிருக்கிறது, தரையிறங்கியிருக்கிறது. பிரதமர் அவர் வந்து வெளியே இன்னும் சில நிமிடங்களில் வெளியே வர இருக்கிறார். பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இசை கச்சேரி இருக்கிறது, சிறப்பு நாணயம் வந்து வெளியிடப்பட இருக்கிறது. சார், இதில் நான் உங்ககிட்ட கேட்கணுன்றது, தமிழ் அப்புறம் ஹிந்து இது ரெண்டுத்தையும் வந்து பிரித்து பார்க்க ஒரு முயற்சி இருக்கும் அப்படின்ற பார்வை தொடர்ந்து இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதில் முக்கியமான ரோல் வந்து சோழர்களின் வரலாறு இருக்கிறது. சோழர்களின் வரலாறை காமிச்சாலே இதை விட என்னப்பா வேலிடிட்டி வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறது. சோழர்களின் தமிழ் மற்றும் அந்த ஹிந்து அதற்கான பிணைப்பாக அவர்கள் இருந்த விஷயம், சமஸ்கிருதத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். அவர்கள் வந்து இருமொழி கொள்கையை அப்பவே வச்சிருந்திருக்காங்க. தமிழும் சமஸ்கிருதமும் இருந்திருக்கிறது இப்போ இருக்கிற இங்கிலீஷ்க்கு பதிலாக. ஸோ அந்த சமஸ்கிருதத்திற்கும் அவர்களுக்குமான தொடர்பு, அவர்கள் கங்கை வரைக்கும் அவர்கள் போகணும்னு நினைத்த விஷயம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இதை நீங்கள் அதோட முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடு எப்படி நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க வந்து சரியா சொன்னீங்க. சோழர்கள் இருமொழியை என்னைக்கோ கொண்டு வந்தவங்க, அது சமஸ்கிருதமும் தமிழும். அவனுடைய செப்பேடுகள் அனைத்தையுமே கவனிச்சீங்கன்னா, அது வந்து முதல் பகுதி வந்து சமஸ்கிருதத்திலும் மிக தெளிவாக, அடுத்து தமிழிலும் அந்த செப்பேடுகள் தான் போட்டிருக்காங்க எல்லாத்திலையுமே. அதே போல தன்னுடைய கல்வெட்டுகள் அந்த கிரந்தத்தை, சமஸ்கிருதத்தை கிரந்தமாக எழுதக்கூடிய அந்த எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது. அது மாதிரி தமிழையும் கிடைத்திருக்கிறது. அப்ப அவங்க வந்து சமஸ்கிருதத்தை விலக்கி விட்டு, வடமொழியை விலக்கி விட்டு, இந்து மதத்தை விலக்கி விட்டு எல்லாம் இல்லை. சிவனின் பாதத்தில் வண்டாக திகழ்பவன், சிவனின் பாதங்களை என் தலைமையில் சூடியவன், சிவச்சரண சேகரன் என்றெல்லாம் தன்னை அழைத்துக் கொண்டவர் ராஜேந்திரன். நீங்க அந்த சோழ மன்னர்கள் அனைவரும் நான் வந்து அப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த சைவ பற்றோடு, சைவ உறுதியோடு, வேத ஆகமங்களோடு அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அனைத்து கோயில்களையும் ஆகம வழியில் கட்டினார்கள். நீங்க இந்த வேதங்களை ஓதுவதற்கும், அதை மனனம் செய்வதற்கும், அதை வந்து முறையான வேள்விகளை ஏற்படுத்துவதற்கும் அவ்வளவு நிபந்தங்கள் கோயில்கள்ல இருக்கு. கொடுக்கப்பட்ட நிபந்தங்கள் என்னென்ன, எப்படி கொடுத்திருக்காங்கலாம் தனித்தனியாக ஆவணங்களாக இருக்கிறது. நீங்க அப்படி இருக்கிற போது அவர்கள் வந்து வேதத்தையோ, வேத மதத்தையோ, ஆகமங்களையோ
இது மாதிரி இது போன்ற குருமார்களையோ என்றும் அவங்க பிரித்து பார்த்ததல்ல. இந்து மதம் வேறு தமிழ் வேறெல்லாம் இல்ல. தமிழ் தான் இந்து மதம். இங்க இருக்கக்கூடிய சைவமும் வைணவமும் இந்து மதத்தின் கூறுதானே. அப்புறம் அந்த 2 ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வேற எங்க இருந்து வராங்க? அப்ப இந்த நீங்க இங்க இருக்கக்கூடிய தேவாரத்தை எடுத்து விட்டாலோ, ஆழ்வார் பாசுரங்களை எடுத்து விட்டாலோ, இங்க இருக்கக்கூடிய பக்தி இலக்கங்களை அப்படியே நீக்கி விட்டால் தமிழ் என்னவாக இருக்கும்? நீங்க தமிழினுடைய ஆன்மா என்பதே இந்த தேவாரம், திருவாசகம், இது போன்ற திருவாய்மொழி, இவைகள் தானே மொத்தமான கூறுகளாக இருக்கிறது. அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க நீக்கிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. அப்ப தமிழ் வேறு மதம் வேறு என்று சொல்வதற்கு ஒரு லாஜிக்கே இல்லை. அதே போலதான் நீங்க சோழர்களுடைய அடிப்படை உருவாயிருக்கிறது. அவர்கள் இந்த மொழியை இந்த கலாச்சாரத்தை மதத்தின் மீது தான் நிப்பாட்டிட்டாங்க. இதன் மேலதான் அவங்க பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இங்க கட்டப்பட்டதெல்லாம் கோயில்கள் தான். நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ராஜராஜ சோழனுடைய அரண்மனை எங்க இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ராஜேந்திர சோழனோட அரண்மனை எங்க இருக்குன்னு முழுசா தோண்டி யாரும் எடுத்தும் பார்த்தது இல்லை. பல மன்னர்கள் இங்கே எங்கே வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் தன் சமகாலத்தில் தன்னுடைய அரண்மனைகள் போனாலும் பரவாயில்லை, ஆனா தான் கட்டிய கோயில்கள் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று சிந்தித்தவர்கள். ஏன் அந்த சிந்தனை இருக்கு? அப்ப அவங்க எதை பெருசா நினைச்சிருக்காங்கன்னு அதிலே தெரியுதே. எப்படி பூஜை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆகவங்களை கேட்ட வேண்டும், அனைத்தையும் வடமொழியை பார்த்து வடமொழியில் இருக்கக்கூடிய சொல்றதை கேட்டுதான் அவங்க செஞ்சிருக்காங்க. வடமொழி வேறுலாம் பார்க்கல, வடமொழியை தன்மொழியாக பார்த்தார்கள். அப்ப நீங்க சோழர்கள் அப்படிங்கிற பெயர், அந்த வரலாற்று பெயர் இருக்கிற வரை, மூவேந்தருடைய வரலாற்று லட்சியம் இருக்கிற வரை, இங்கே ஆன்மீகத்தையும் இங்க இருக்கக்கூடிய அந்த இந்து மத கூறுகளையும் அந்த தமிழ் மொழியையும் தனியாக பிரித்து விட முடியாது. அதற்கு இவங்க மிகப்பெரிய சான்றா விளங்குறாங்க. ராஜேந்திர சோழனோட குரு அந்த இதே பகுதியில விழுப்புரம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளது இருக்கும்னு நினைக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் வரும். நீங்க எசாலம் என்கிற ஒரு ஊர் இருக்கு. அதனுடைய தமிழ் நல்ல இது எய்தா, அதனுடைய தமிழ் பதம் இன்னைக்கு எசாலமா அது இருக்கு. அந்த எசாலம் பகுதியில எசாலம் செப்பேடுகள்னே ஒண்ணு கிடைத்தது. அது ராஜேந்திர சோழன் தன்னுடைய குருவிற்கு கொடுத்த நிபந்தங்களை குறிக்கக்கூடிய, அவர் அங்கேயே கோயில் கட்டு அவர் அங்கேயே இருப்பதற்காக கொடுத்த ஒரு பட்டயம் அது. அதில் மிக தெளிவாக அவர் நடமாடும் சிவனாக அந்த குருமார் இருக்கிறார், அவருடைய பாதங்களில் என்னுடைய கிரீடம் இருக்கிறது என்றே வெளிப்படையாக ராஜேந்திரன் பட்டயம் கொடுத்திருக்கிறார். சோழர்கள் மிக தெளிவாக சைவ குருமார்களை வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்கிற வழியில் தான் தன்னுடைய அத்தனை வேலைகளையுமே செய்திருக்கிறாங்க. அவருடைய குரு எங்கே வட இந்தியாவில் இருந்தோ அல்லது கங்கை கரையில் இருந்தோ வந்தவர் என்ற பார்வையே இருக்கிறது. அவர் காஷ்மீருக்கு சேர்ந்தவர்களும், அப்படி இல்லை என்றால் அந்த கவுட தேசம் என்று சொல்கிற அந்த பெங்கால் பகுதிகளுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தா அவருடைய குருக்கள் இருந்தாங்க. அப்ப அவர்கள் அதை வேறாகவா பார்த்தார்கள். நீங்க அந்த ஆதிசைவர்களை கங்கை கரையிலிருந்து அழைத்து வந்தார் ராஜேந்திரன் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் அதையெல்லாம் வெவ்வேறாக பார்க்கிறார்கள் என்ற பார்வையே அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒன்றாக மொழி ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வழிபாட்டின் ரீதியாகவும் ஒருங்கிணைக்கக்கூடிய அதே இந்திய புதல்வராகத்தான் சோழர்கள் இருந்தாங்க. நீங்க சோழ வரலாற்றை பேசுகிற போது, மூவேந்தர்களை பேசுகிற போதே மொழியையும் மதத்தையும் தனியாக பிரித்து விடலாம் என்பது ஒரு நகைப்புக்குரியது. அது அவருடைய வரலாற்றிலே இல்லை. இன்னும் சொல்ல போனா ராஜராஜ சோழன் என்ன சொல்றாங்க, பெருமாளே அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்ட வந்தது போல பிறந்தான், அவனுடைய கைகளிலேயே அந்த ரேகை இருந்தது அப்படின்லாம் அது அவரை பத்தி தெளிவா சொல்லிட்டாங்களே. அதே போல ராஜேந்திர சோழனுடைய கால்கள்ல சங்கும் சக்கரமும் இருந்த சின்னம் இருந்ததுலாம் கூட இருக்கேன் குறிப்புகள். நிச்சயமாக அப்படிப்பட்ட பார்வையும் இருக்கிறது. அதாவது நீங்க எசாலம் செப்பேடே என்ன சொல்லும் அப்படின்னா, முகுந்தனாகிய விஷ்ணுவே அவனுக்கு அருள்மொழிவர்மன் என்ற மகனாக பிறந்தான் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கு. விஷ்ணுவே மகனாக பிறந்துட்டார் அப்படிங்கிற நினைச்சு கொண்டாடுற அளவுக்கு அதை அவங்க தேக்கிருக்காங்க. அதை நல்லாவே சொல்லியிருக்காங்க. அந்த அங்கங்கள் எல்லாம் ஒளி மிகுந்த திருமகளை வேள்போல் நீண்ட 2 புஜங்களிலும் தாங்கினான், அவனுடைய கரங்களில் வாளும் ரேகை வடிவில் சங்கும் சக்கரமும் இருந்தன அப்படிங்கிற பார்வை இருக்கு. அதை அவங்க தெளிவா எழுதியிருக்காங்க. ஆனாலும் ஏன் நமக்கு தொடர்ந்து அந்த வைணவத்திற்கு எதிராக சோழர்கள் இருந்தார்கள் அப்படின்ற நரேட்டிவ் வைக்கப்படுகிறது. அதாவது இந்த 6 சண்மத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 மதங்கள்ல அவர்கள் சைவத்தை மட்டும் வைத்தார்கள். அதனாலதான் இப்ப பார்த்தோம்னா கடைசி இப்போ விபூதி கூட இல்லாத அளவுக்கு சோழர்கள் காட்டுறாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நரேட்டிவ்ல. ஏன் இப்படி தொடர்ந்து ஒரு சிதைப்பு நடக்கிறது, வரலாற்று சிதைப்பு? இல்ல, சோழர்கள் வைணவத்திற்கு எதிராக இருந்தார்கள் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. பட் ஆனா அந்த 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் அது போன்ற ஒரு நிகழ்வு இருந்ததாக வைணவ புராணங்களும் சொல்கிறது. அது போல சில சங்கடக்குரிய ஏதோ ஒரு நடந்திருக்கிறது. ஆனால் அது ஒன் டைம் ஒண்டர்.
ஒரு முறை தவறாக நிகழக்கூடிய ஒன்றை தவிர நீங்க அவருடைய அந்த படத்தில் அதிகப்படுத்தி இருக்கப்பட்ட கற்பனை காட்சிகள் போலதான் இருக்கு. அது அப்படியே காட்சியா இருக்குமான்னு தெரியாது. அது ஒரு படம். மற்றபடி வைணவத்திற்கு வாரி கொடுத்தவர்கள் சோழர்கள். அவர்கள் எதை கடைபிடித்தாலும் நீங்க அவருடைய பெயர்களை கவனிங்கள். அவருக்கு ஆதித்த சோழன் காலத்தில் தான் அந்த அரசு பெருசா எழுது. அவருடைய பேரே கோதண்டராமர் தான். இன்னைக்கு நீங்க திருப்பதி போறதுக்கு முன்னாடியே அந்த கோதண்டராமேஸ்வரருடைய பள்ளிப்படை இருக்கிறது, அவருடைய சமாதி இருக்கிறது. நீங்க விஷ்ணுவே ராஜராஜ சோழனா பிறக்கிறான்னு எழுதுற அளவுக்கு இருக்குன்னா அப்ப அதனுடைய பார்வை எப்படி இருந்திருக்கிறது? வைணவ கோயில்களுக்கு அவர்கள் கொடுத்த நிபந்தங்களை நீங்க ஒண்ணுல ஸ்ரீரங்கம், திருவள்ளரை போன்ற எக்கச்சக்கமான கோயில்களுக்கு சோழ மன்னர்கள் கொடுத்த நிபந்தங்களை பார்த்தாலே தெரியும். வீழ்ந்த அரிசமயத்தை மீண்டெழுந்தா. நீங்க அதே சொல்ற 2ஆம் குலோத்துங்கன் காலகட்டத்தில் நடந்த ஒண்ணுக்கு அவருடைய மகனே அதுக்கு கழிவாய் தேடிட்டாங்கிற ஒரு பார்வை இருக்கு. சோ ஒரு தடவை வரலாற்றுல எங்கேயோ ஒரு பிசகும். இந்த படையப்பா படத்துல ரஜினி சொல்ற மாதிரிதான், ஒரு முறை தூண்டு தவறிட்டுங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கும். ஆனா அதையே முழு வரலாறாக அதையே அப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள்னு பொதுமைப்படுத்துவது அதுக்குள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. இங்க சமணம், பௌத்தம், சைவம், வைஷ்ணவம் இது போன்ற எந்த மதங்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்திருக்கிறார்கள். நீங்க இதே நான் சொன்ன அந்த எஸ்ஆர்எம் செப்பேல்ல சாவூர் பரஞ்சோதி சோனகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ அரபு தேசத்திலயோ இல்ல எங்கிருந்தோ வந்த ஒரு நபர் கூட அது போன்ற அவர் இங்கேயே இருந்து இங்கேயே மாறி இந்த சைவத்திற்கு பங்களித்தார் என்கிற அளவுக்கு அதுல ஒரு பார்வை இருக்கு. அப்போ அவர்கள் நீங்க இந்த மத ரீதியாக அவர்கள் வேறுபட்டு இருந்தார்கள். இந்தியாவில் தோன்றிய மதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுசரித்திருந்தார்கள். அனைத்திற்கும் நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க, அனைத்துக்கும் வழி நடத்திருக்காங்க. எல்லா கோயில்களையும் சிறப்பா நடைபெறதுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. அப்படி என்கிற போது வைணவத்திற்கும் சைவத்திற்கும் எதிராக அப்படி சோழர்களை கொண்டாந்து நிறுத்துவது அதற்கு பின்னால் ஒரு தெளிவான அரசியல் இருக்கு. அந்த அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பொது நேரலையில் நம்ம பார்க்கிறோம், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தற்போது கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஹெலிகாப்டர் இறங்கி கட்சி தலைவர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோருக்கு அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு தற்போது சாலை மார்க்கமாக கங்கை அதாவது சோழ கங்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த ஏரியிலிருந்து அவர் தற்போது கோவிலை நோக்கி, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவிலை நோக்கி அவர் சாலை மார்க்கமாக செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் பாரம்பரிய உடையில் வேஷ்டி சட்டையில் பட்டு அங்கவஸ்திரமோடு அவர் போகிறத பார்க்குறோம். இரு புறத்திலும் மக்கள் வெள்ளம் தான் நம்ம சொல்லணும். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சியில் இருப்பார்கள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். பாஜகவின் தொண்டர்கள் பெருமளவு வந்திருக்கிறார்கள், அதிமுகவினர் பெருமளவு வந்திருக்கிறார்கள், அவருடைய கொடியும் இருக்கிறது. அமமுகவுடைய கட்சியிலிருந்தும் அவர்களோட பெல்ட் அப்படின்றனால அவர்களும் அங்கே அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக சார்பில் அவருடைய கட்சி இல்லாட்டியும் ஆட்சியில் இருப்பதால் அவர்களுடைய அமைச்சர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட அளவு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது திருமாவளவன் அவர்களுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதி என்பதால் அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். விசிகாவின் கொடியும் பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு எல்லா கட்சிகளும் அனைவரும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. திரு சோழன், உங்ககிட்ட கேட்கக்கூடிய லாஸ்ட் சில கொஸ்டின்ஸ்ல இது முக்கியமானது. இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு டெல்டா பெல்ட் அப்படின்னு அழைக்கிறோம். இது உங்களுக்கு திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு பார்க்கிறோம். இது திருமாவளவன் அவர்களுடைய வெற்றி 2 முறை தொடர்ந்து வென்ற இடமாக இருக்கிறது. அதிமுகவும் லைட்டா வீக்குன்னு சொல்லுவாங்க, பிஜேபிக்கு இன்னும் அந்த இடத்துல ஃபுல்லா கிரிப் இல்லைன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த இடத்துல பிரதமருடைய பயணம் இது கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், தமிழ், ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுன்னு நம்ம போகலாம். பட் பொலிட்டிக்கலா கரண்ட் இருக்கக்கூடிய விஷயத்துல இது எப்படி பொருந்தும்? இந்த பயணத்தின் தாக்கம் எப்படி இருக்கும்? இது முதலில் டெல்டா இந்த பகுதியில நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் பிஜேபிக்கு கிரவுண்ட்ல ஒண்ணும் இல்லை என்று என்னால பெருசா நம்ப முடியல. அது மெல்லமாக எப்படி ஆமா அது உண்மை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பிரதமர் இது வரைக்கும் முதல்ல ஒரு மக்கள் மத்தியில இந்த பகுதி உணர்ச்சிகரமான பகுதி. முதல் பக்கத்துல அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்பது எல்லார் மனதிலும் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிறவங்களே, சிதம்பரம், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் இந்த பகுதிகள் எல்லாம் அவங்களுடைய உணர்ச்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்படி நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை அந்த பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா இத்தனை வருடத்தில் நான் பார்த்த பல பத்தாண்டுகள்ல இந்த இதுல அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட நகரமாக இருந்தது. இந்த கோயில் கூட ஒரு இடிக்கப்பட்டது, கற்களை கொண்டு பாலம் கட்டியிருந்தாங்க, ஒரு கிராமமாக அது தோற்றளிச்சது. இந்த தென்கிழக்கு ஆசியாவே ஆண்ட ஒரு மன்னன் உருவாக்கிய தலைநகரா இது என்று இங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்ப மாட்டாங்க இந்த வரலாற்றை.
அப்படி மாறிவிட்ட ஒரு இடத்தில் இருக்கக்கூடியது. தமிழகத்தில் இத்தனை வருடம் ஆண்ட யாராவது அந்த கோவிலுக்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு விழாவில் பங்கேற்றார்களா, இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்திருக்காங்களா, இத்தனை முறை இதை பேசியிருக்கிறார்களா, அதை பற்றி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு, இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு பிரதமர், அதுவும் உலகத்தாரால் மதிக்கப்படுகிற ஒரு பிரதமர், அவர் இந்த நிகழ்வுக்கு வருகிறார் என்பது இந்த பக்கம் மோடியை தலை முதல் கால் வரை எதிர்க்கக்கூடிய ஒருவரால் கூட இதை அவரை மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது இந்த இடத்துல முதலிடத்தில். அப்ப மோடி வடமாவட்டம் டெல்டா முழுக்க கங்கை கொண்ட சோழபுர வருகையின் வழியாக ஒரு மாபெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்க வரலாற்றில் எந்த பிரதமர் இங்கே வந்திருக்கிறார் இந்த பகுதிக்கு நினைவு கூற முடியுமா? அப்ப இந்த இடத்துக்கு அதுவும் அவர் வரக்கூடிய நிகழ்வு ஒரு பண்பாட்டு நிகழ்வு, மக்களோட இதயத்துக்குள்ள. அதுக்கு ஓட்டிற்கு ஓட்டு இல்லைங்கிறது இல்ல, இப்படிப்பட்ட பண்பாட்டு நிகழ்வின் வழியாக ஒவ்வொரு வீட்டின் சாளரத்திற்குள்ளும் மோடி நுழைந்து விட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல கூட்டணி ரீதியாக இப்ப நீங்க இந்த கூட்டணி இந்த மோடி சென்ற பிறகு இந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சலசலப்புகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சி போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை ஒருமுகப்படுத்துவதற்கு மோடி அவர்களின் வருகை, குறிப்பாக இந்த பகுதியில் இந்த கட்சிகளையும் இந்த கூட்டணியும் பலப்படுத்துறதுக்கே மிகப்பெரிய அளவுக்கு உதவும். அதே போல திருமாவளவனுடைய கொடி பறக்கிறதாவும் நீ கலந்துக்கிறதாவும் சொல்றீங்க. இதுல ஒரு 4 நாளுக்கு 3 நாளுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. திருமாவளவன் அவருடைய பத்திரிகையில் அவருடைய பெயரை இந்த ஆடி திருவாதிரை நிகழ்வில் போட்டுவிட்டு தமிழக அரசு, ஆனால் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறப்ப அவருடைய பெயர் இல்லை என்று ஒரு விவாதம் இணையதளங்களில் ஓடி வந்தது. அதுக்குள்ள விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபத்தோடு சண்டைகள் நடந்து வந்தன. அப்ப இந்த இடத்தில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வு ஒரு எம்பியாக திருமாவளவர்கள் கலந்து கொள்வது, அந்த கொடிகளோடு சேர்ந்து பறப்பது, கூட்டணி இல்லை என்பதை விட பிரதமர் மோடி தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறார், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் என்கிற பார்வையெல்லாம் கொண்ட இருந்தாலும், ஆனால் அதே ஒரு பண்பாட்டு நிகழ்வில் கலந்து கொள்கிறார் அப்படி என்று சொல்கிற இடத்தில் அதை வரவேற்க வேண்டிய இடத்திற்கு திருமாவளவன் நகர்வது இது ஒரு பர்செப்ஷன் பேட்டில் இது மிக முக்கியமான நகர்வா நான் பாக்குறேன். இதுக்குள்ள ஒரு மாற்றத்தை மிக நிச்சயமாக அடுத்த ஒரு வருடங்களுக்குள் இதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். பிஜேபி வரவே கூடாத ஒரு கட்சி என்று பேசியவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு அது ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, வந்தாலும் தவறில்லை என்கிற நிலைக்கு மெல்ல மெல்லமாக நகருவார்கள். அதற்கு ஆழமாக வேறு ஒன்றப்பட்ட நாள். ரொம்ப நன்றி திரு சுந்தரராஜ சோழன். இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக பல வரலாற்று மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்களை தெள்ள தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.